जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्री पुरபாதி महाराज करुणம், என் குருநாத கருணம் தொடர்ந்து சிவன் பாவு கலஸ் பண்ணிப்போம். கிளாஸுக்கு வந்து கூட அனைத்து பக்கம் முடியாமல் படிவான வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆமாம், ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம், ஃபர்ஸ்ட் கேண்டோ, அத்தியாயம் 6, நாரதருக்கும் வியாசருக்கும் இடையிலான உரையாடல். ஓகே. தென் இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்னேகா மாதாஜி, யாஸ் டெக்ஸ்ட் 3 இன்னைக்கு பதம் 3. ஓகே. அம்புஜா மாதாஜி ரெடியா? ஓகே. சச்சித் மாதாஜி ஓகேவா? உற்சாகமாக இருக்கீங்களா இன்னைக்கு? ஸ்வயம்புவா கயா விருதயா வர்த்திதம் தே பரம்பயா கதம் சேதம் உதஸ்ராஷி காலே பிராப்தே கலேவரம். படிக்கலாம் ப்ரோ. स्वयंभुवा कया वृत्या वर्तितं ते परं भया कदं चेदं उदस्राक्षी काले प्राप्ते कलेवरम. माताजी जुराले पंडित साजी में पढ़ीங்களா? स्वयंभुवा कया वृत्या वर्तितं ते परं भया कदं चेदं उदस्राशि काले प्राप्ते कलेवरम. வெரி நைஸ் மாதிரி, நல்லா படிக்கிறீங்க. அப்படி கிப்பிட்டா நல்லா படிக்கிறீங்க. ஓகே. ஸ்வயம்புவா பிரம்மாவின் புதல்வரே, கயா எத்தகைய சூழ்நிலையிலும், விருத்தியா தொழில், வர்த்திதம் செலவிடப்பட்டது, தே தாங்கள், பரம் தீட்சைக்கு பிறகு, வயா ஆயுள், கதம் எப்படி, சா மேலும், இதம் இந்த, உதஸ்ராஷி தாங்கள் கைவிட்டீர்கள், காலே காலப்போக்கில், பிராப்தே அடைந்து, கலேவரம் உடலை. மொழிபெயர்ப்பு. பிரம்மாவின் புதல்வரே, தீட்சைக்கு பின் தாங்கள் எப்படி வாழ்வை நடத்தினீர்கள், மேலும் காலப்போக்கில் உங்களுடைய பழைய உடலை கைவிட்ட பின் எப்படி இவ்வுடலை தாங்கள் பெற்றீர்கள். இங்கிலீஷில் ஸ்னேகா மாதாஜி. O son of Brahma, how did you pass your life after initiation, and how did you attain this body, having quit your old one in due course? தேங்க்யூ மாதாஜி. நம்ம வந்து 4ஆவது ஸ்லோகம் ஒரே சேர்த்து பார்த்துருவோம். பக்கத்தில் 4ஆவது ஸ்லோகம். பராகல்ப விஷயா பராகல்ப விஷயாம் ஏதாம் சம்ஸ்ருதிம் தே முனி சதமா நாஹி ஏஷ வியாவதாஷ் நாஹி ஏஷ வியாவதாக்காலா ஏஷ சர்வ நிராக்ருதி. ஓகே. மொழிபெயர்ப்பு. மிகச்சிறந்த முனிவரே, நாளடைவில் காலம்
அனைத்தையும் அழித்து விடுகிறது. அவ்வாறு இருக்க பிரம்மாவின் முந்தைய காலத்தில் நிகழ்ந்த இவ்விஷயம் எப்படி காலத்தால் கலைக்கப்படாமல் இன்னமும் பசுமையாகவே தங்களது நினைவில் நிற்கிறது. ஓகே, கல்யாணம் பண்ணி இங்கிலீஷ்ல. O great sage, time annihilates everything in due course. So how is it that this subject matter, which happened prior to this day of Brahma, is still fresh in your memory, undisturbed by time? Thank you, Madhu. Swayambhuva Kaya Pradaya Pratidam De Parambaya Kadam Sedam Ujasrashi Kale Prapte Kalevaram Prakalpa Vishayam Edam Shamsudim De Muni Sadadam Nahi Esha Vyavadash Kala Esha Sharva Nirakruti. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இங்கே வந்து யாருக்கிட்ட பேசுகிறாங்க? ரவி பிரபு, இப்போ யார் பேசுகிறாரு? இப்போ இல்லை, இப்போ இந்த ஸ்லோகம் யார் பேசுகிறா? இப்போ வந்து வியாசர் கேள்வி கேட்குறாரு. இப்போ யார்கிட்ட கேட்குறாரு? நாரத கிட்ட கேட்குறாரு. இப்போ கதைக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வெளியில் பேசுகிற அந்த டைலாக் ஓடலை. இப்போ கதைக்குள்ளே வந்தாச்சு. இப்போ கேள்வி கேட்குறாரு. யார் கேட்குறா மாதாஜி? வியாசர் நாரத கேட்குறாரு. ஓகே, என்ன கேள்வி கேட்குறாரு? ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா வந்து இப்போ அவர் வந்து கதைலாம் சொல்லி முடிஞ்சோடனே இப்போ அவர் கேள்வி கேட்குறாரு. பிரம்மாவின் புதல்வரே, பிரம்மாவின் பிள்ளையே, அதாவது நாரத வந்து பிரம்மா கிட்டேருந்து வராரு. ஓகே, தீட்சைக்கு பின் நீங்கள் இனிஷியேஷன் எடுத்துகிட்ட பிறகு எப்படி வாழ்க்கை நடத்துது, எப்படி இனிஷியேஷன் எப்படி நீங்கள் வாழ்க்கை நடத்துறீங்க, எப்படி நடந்துச்சு, எப்படிலாம் செஞ்சீங்க, ஆஃப்டர் இனிஷியேஷன் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்துச்சு, அப்படி கேட்குறாரு. கியூரியாசிட்டியில் கேட்குறாரு. மேலும் காலப்போக்கில் உங்களுடைய பழைய உடலை கைவிட்ட பின் எப்படி உடலை தாங்கள் பெற்றீர்கள், எப்படி வந்து நீங்கள் தீட்சை வாங்கிட்டீங்க, வைஷ்ணவர்கிட்ட கருணை வாங்கினீங்க, சாதாரண வேலைக்காரி பிள்ளையாக இருந்தீங்க, ஆனால் எப்படி நீங்கள் மறைஞ்ச உடனே எப்படி உங்களுக்கு நாரதரோட இந்த மாரி பாடி உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? சாதாரண மனிதனாங்க நீங்கள் இப்போ எப்படி வந்து நாரதர் ஃபார்முக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது புரியுதா மாதாஜி? புரியுதா பிரபு? அரே பிரபு, புரியுதா? நீங்கள் வைஷ்ணவ சேவை செஞ்சீங்க, வேலைக்காரோடைய பையனாக இருந்தீங்க, இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் தீட்சை வாங்கினீங்க. தீட்சை வாங்கின பிறகு அதுக்கப்புறம் வந்து மறைஞ்ச பிறகு நீங்கள் மறைஞ்சிட்ட பிறகு எப்படி இந்த உடல் கிடச்சிச்சு உங்களுக்கு? ஏன்னா நடந்து எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, அம்புஜா மாதிரி புரியுதா இது? ஓகே, நாலாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறந்த முனிவரே, அதாவது வந்து நீங்கள் ரொம்ப வந்து தூய்மையாக பக்தி சொல்லி சொல்கிறாரு. நாளடைவில் காலம் அனைத்தையும் அழித்து விடுகிறது. அதாவது காலம்னா வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுட்டே இருக்குது. நம்ம வந்து இளமையாகவே இருப்போம், நல்ல ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும் சொல்ல முடியாது. டைம் சாப்பிட நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கரையாக அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டே வரும். கடைசியாக ஒரு நாள் வந்து நம்மளை வந்து காலியாக்கிறோம். உண்மையிலேயே மாதாஜி, அதுதான் வந்து காலம் எல்லாத்தையும் மாற்றுது, எல்லாத்தையும் மறைக்குது, எல்லாத்தையும் மாற்றி இப்போ ஓடுது. அவ்வாறு இருக்க பிரம்மாவின் முந்தைய காலத்தில் நிகழ்ந்த இவ்விஷயம் எப்படி காலத்தால் கலைக்கப்படாமல் இன்னமும் பசுமையாகவே தங்களது நினைவில் இருக்கிறது. அப்போ எப்படி வந்து போன பிரிவில் செஞ்ச விஷயங்கள்லாம் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து காலப்போக்கில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு மறதி ஏற்படாமல், நீங்கள் வந்து ஃபோர்கெட் பண்ணாமல், மறக்காமல் எப்படி ஒன்று ஞாபகம் வச்சுருக்கீங்க? அதே போல் நீங்கள் ஏற்கனவே செஞ்ச அந்த பக்தி வந்து எப்படி உங்களுக்கு இன்னும் வந்து இருக்குது இப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. இது யார் கேட்குறா? வியாசதேவர் வந்து நாட் ஆர்டினரி பர்சன். வியாசதேவர் நாட் ஆர்டினரி பர்சன். அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ஆனால் கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு கிளாஸில் கேட்குற கேள்வி மாதிரி இருக்குது. கட்டளையே மதிஜி, கட்டளையே சசி மதிஜி. ஆக்சுவலி இது யாருக்காக கேட்குறாரு? இது நம்மளுக்காக கேட்குறாரு, நம்மளுக்கு வந்து புரியணும். அப்போ இந்த ஸ்லோகம் தான், அந்த 2 ஸ்லோகம் தான். அப்புறம் 5ஆவதுல வந்து அடுத்த வாரத்துலேருந்தே நம்ம வந்து நாரத பதில் சொல்லுவார். இது என்ன நடந்துச்சு, என்னென்ன ஒன்று சொல்லுவார். அது நம்ம அடுத்தடுத்து போகலாம். இந்த 2 ஸ்லோகத்தை வந்து என்னதுன்னா, பூர்வபாதர் வந்து பொருளில் வந்து முதல் 3ஆவது என்ன சொல்லிக்கிறான்னா,
ஸ்ரீ நாரத முனி அவரது முற்பிரிவியில் ஒரு சாதாரண வேலைக்காரின் மகனாக இருந்தார். ஆகவே நித்தியமான வாழ்வும் ஆனந்தமும் அறிவும் கொண்டதான ஆன்மீக உடலுக்கு எப்படி அவர் பூர்ணமாக மாற்றம் பெற்றார் என்பது மிகவும் முக்கியமானதாகும். எப்படி அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் பாடி கிடைச்சது ரொம்ப முக்கியம் சொல்கிறார். ரெண்டாவது பொருளில் பொப்பட்டில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜட உடல் அழிந்த பிறகு ஆத்மா அழிவதில்லை, அதே போலவே ஆன்மீக உணர்வும் அழிவதில்லை. ஸ்ரீ நாரதரின் முந்தைய கல்பத்தில் அல்லது முற்பிறவியில் ஒரு ஜட உடலை பெற்றிருந்த போது ஆன்மீக உணர்வை அவர் வளர்த்து கொண்டிருந்தார். ஜட உடலில் உள்ள உணர்வு என்பது ஜட உடலில் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட ஆன்மீக உணர்வே. இவ்வுணர்வு தாழ்ந்ததும் அழியக்கூடியதும் நெறி தவறியதும் ஆகும். ஆனால் ஆன்மீக நிலையில் உள்ள பரம உணர்வு ஆத்மாவிற்கு நிகரானதும் ஒருபோதும் அளிக்கப்படாததும் ஆகும். எஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கர்ம ஞான அண்ட் பக்தி 3 வகை இருக்குது. ஓகேவா? கர்ம ஞான பக்தி. கர்மனா வந்து என்னது? லுக்கிங் ஃபார் பலன், ஃபுல்டிஃபைட் ஆக்டிவிட்டி, எல்லாம் பலன் எதிர்பார்த்து செய்யுது. கர்மம். ஞானம் கர்ம ஞானம். ஞானம் என்னது? நாலேஜ். அந்த நாலேஜ் வந்து எதை நோக்கி கொண்டு போகுதுன்னா பிரம்மனை நோக்கி கொண்டு போகுது. பிரம்மன் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மச் அந்த எல்லாமே கலைச்சா வந்து ஒளி தான் போய் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும் நம்மளுக்கு பிரம்மன். கர்ம ஞானம் எனக்கு யோகா. யோகா வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன், அந்த தியானம், இந்த சித்தி கிடைக்கிது இதெல்லாம். ஆனால் அல்டிமேட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பக்தி. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஆக்சுவலி வந்து உண்மையான விஷயம் என்னதுன்னா பக்தி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஆத்மாவை சார்ந்தது. ஓகே, பக்தி மார்க்கம், பக்தி விஷயங்கள், டிவோஷனல் சர்வீஸ், ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மாவை சேர்ந்தது. ஆனால் இந்த உடம்பு வந்து கூட இந்த பாடி இது வந்து டெம்பரவரி. பாடி இஸ் டெம்பரவரி. பாடிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டெம்பரவரி. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டெம்பரவரி தான். இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் இருக்குது சசிமதி, இந்த ஃபார்மில் நம்ம எழுதுகிறோம், பேர் எழுதுறீங்களா? எல்லாமே எழுதுறீங்க. நாம ஐசி நம்பரு, ஐடென்டிட்டி நம்பரு, அப்புறம் வேறு என்ன எழுதுறீங்க? ரிலிஜனு, கவினா, சிங்கிளா என்ன எழுதுகிறோம், அப்புறம் அட்ரஸ் எழுதுறோம்ல. இது எல்லாமே எதை சார்ந்தது சஜி மதஜி? யோசிக்கிறீங்க மதஜி? இதெல்லாம் பாடி சார்ந்ததா? பாடி ஆத்மா சார்ந்தது. உண்மையான லைப்ரோ ஆத்மா சார்ந்தது கிடையாது. ஆத்மா சார்ந்த விஷயங்கள் நம்ம எழுதுறோமா? அந்த ஃபார்மில் எழுதுறோமா? இல்லை. அப்போ பாடி சம்மந்தமான விஷயங்கள் தான் எழுதுகிறோம். அது எப்படி வந்து பாடி அழிஞ்ச பிறகு இது எல்லாமே வந்து காணா போகுதோ அதே போல் பாடியில் சம்மந்தப்பட்ட அனைத்தும் காணா போகும். இது நம்ம கூட நிரந்தரமாக இருக்காது. ஓகேவா? நான் பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஆத்மாவோட சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் அது வந்து நித்தியமாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஸ்னேகா மதி? பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா இஸ் அ நித்தியம். மதி முன்னுக்கு வரல சாந்தி மதி கம் அங்கே வாங்க மதி. அப்போ ஆத்மா இஸ் இட்டர்னல். ஆத்மா இது ஜீவபூத சனாதனா ஒரு ஸ்லோகம் இருக்கும். சனாதனா வந்து பார்த்திங்கன்னா இஸ் கால் இட்டர்னல். அதாவது சனாதன தர்மா. சனாதன தர்மானா இஸ் இட்டர்னல், நித்தியமானது. அப்போ மமே வாம்சோ ஜீவலோக்கே ஜீவபூத சனாதனா. ஓகேவா? அதாவது ஜீவாத்மா வந்து இஸ் இட்டர்னல். நான் வந்து எப்படி நித்தியமானனோ, பகவான் எப்படி நித்தியமானவரோ அதே போல் ஆத்மா நித்தியமானது. அதே போல் ஆத்மாவுக்கு சம்மந்தப்பட்ட ஆத்மாவோட ரிலேஷனில் வரக்கூடிய பக்தியும் நித்தியமானது. அப்போ இந்த பீரியட் நம்ம ஒரு பக்தியை செய்கிறோன்னா அந்த பக்தி வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த பீரியடில் வச்சுருக்கிற பேங்க் பேலன்ஸு கேஷ்வகாந்த மதுஜி 1 கோடி வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க, 1 கோடி 1 லேக் வச்சுருக்கீங்க. வந்து இங்கே வாங்க கம் மதுஜி, அங்கெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இங்கே வந்துருங்க. இப்போ 1 கோடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன் கேஷ்வகாந்த மதுஜி, ஒரு 2 கோடி ஒரு 3 கோடி வச்சுருக்கீங்களேன், 3 மில்லியன் வச்சுருக்கீங்க வச்சுங்களேன். தென் அது என்ன ஆகும் மதுஜி? நெக்ஸ்ட் பர்த் எடுத்துகிட்டு வர முடியுமா? நெக்ஸ்ட் பர்த் நீங்கள் பேபியை பொறுக்கிறீங்க, வரும்போது பேங்க்கில் வர முடியுமா? சாந்தி மதுஜி முடியலாம் மதுஜி? அப்போ முடியாது. அதே போல் வேறு எதுவுமே எடுத்துட முடியாது. இந்த பிரிவில் வந்து எனக்கு வந்து என் பிள்ளைங்கள் வந்து எனக்கு ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, அடுத்த பிள்ளை நீங்களே எனக்கு பிள்ளைங்களாக வரணும்னு சொல்லி அடுத்த பிள்ளை பேபியை பிறக்கும், பேபி கூப்பிட்டு வருமா? கேன் மதஜி, சயா மதஜி, இஸ் மை கிராண்ட் சில்ட்ரன். நான் வந்து அடுத்த வாட்டி எனக்கு கிராண்ட் சில்ட்ரன் இதே வரவே வராது. தீஸ் ஆர் மெயின் திங்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரியாலிட்டி. எதுவுமே வந்து கூட வராது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. பல படங்கள் பழைய டயலாக்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் ரியலைசேஷனில் வராது, உணர்வில் வராது. சாந்தி மதி ஓகே அண்டர்ஸ்டாண்ட் கல்யாணம் மதிஜி? அது உணர்வுக்குள்ளே வரணுன்னா நம்ம வந்து யூ லிசன். நம்ம வந்து எப்போவுமே நித்தியம் பாகவதம் சேவையா, பாகவத உத்தமா ஸ்லோகே ஹரிகிருஷ்ண மதி பக்தி பவதி நஷ்டிக்கு.
பாகவதம் வந்து இஸ் அ வெரி ஸ்பாட்லெஸ் ப்ரூஃப். அதில் எந்த வகையான டிஃபெக்டும் இருக்காது, எந்த வகையான குற்றங்களும் இருக்காது பாகவத்தில். அதனால தான் நித்தியம் பாகவத சேவையா, எப்பவும் பாகவதம் கேட்கணும். பாகவதம் கேட்கணுன்னா என்ன அர்த்தம்னா எல்லா உண்மையும் நான் கற்றுக்க போகிறேன்னு அர்த்தம். எனக்கு பிடிச்சது சொல்லுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா உண்மையும் நான் கற்றுக்க போகிறேன். இந்த உலகம் என்னது எப்படி எல்லாம் சொல்லப்படுது. அப்போ அதே போல் பாடி டெம்பரவரி, பாடியில் ரிலேஷன்ஷிப் ஆல் டெம்பரவரி. உடம்பு தற்காலிகம், உடம்பு சம்மந்தப்பட்ட அனைத்து தற்காலிகம். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் அதான் உண்மையிலே அதிகம் வந்துச்சு. கரெக்டாக தானே? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா இதான் நித்தியம், ஆத்மா நித்தியம். ஆனால் ஆத்மா சம்மந்தப்பட்ட பக்தி நித்தியம். அதனால தான் நீங்கள் வந்து என்ன சொல்கிற, நாரதர் போன பிரிவில் செஞ்ச அந்த பக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவுலேயும் வந்து கொண்டு வரப்படுது. இல்லைனா வந்து பக்தி மட்டும்தான் நம்ம எடுத்து வர முடியும் நெக்ஸ்ட் பர்த்துக்கு, வேறு எதுவுமே எடுத்துட முடியாது. நீங்கள் பிறக்கும் போதே ஒருத்தவங்க வந்து என்னத்தை கொண்டு வருவாங்கன்னா பக்தி மட்டும் தான் கொண்டு வர முடியும். நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அந்த பக்தி அப்படியே வரும். நீங்கள் வந்து ஒரு 10 படிக்கட்டு வந்துட்டிங்கன்னா, வச்சுக்கிங்களா ஒரு 100 படிக்கட்டு இருக்குது, 100 ஸ்டேர் கேஸ் வச்சுங்களேன், ஒரு ஸ்டெப்ஸ், ஒரு 100 ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 60 வந்துட்டீங்க, இல்லைனா 40 வந்துட்டீங்க, இல்லைனா ஒரே 1 ஸ்டெப்பில் வச்சுருக்கீங்க. அடுத்த பேர்த்தில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம? நாட் ஃபார்ம் ஜீரோவில் ஆரம்பிக்க மாட்டோம். எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிப்போம். புரியுது சாந்தி மதிஜி? அதனால தான் வந்து மகாபிரபு இன்னைக்கு கூட காலைல பிரபுபாத் ஒரு ஆடியோ சொல்லியிருந்தார். என்னென்னா யூ ஷுட் சாண்ட் 24 hours, 24 மணி நேரமும் சாண்ட் பண்ணணும். அது எப்படி பிரஜா மாதாஜி 24 hours சாண்ட் பண்ணணும் எப்படி? ஓகே, முதல் வந்து வைஷ்ணவா பிரபுபாத் ப்ரிஸ்கிரைப் பண்ண 16 மாலை சாண்டிங். 16 மாலை சாண்டிங் வரணும். நம்ம 16 மாலை சாண்டிங்குள்ளே வராமல் எந்த ஒரு கேள்வி நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் வந்து நம்ம வந்து துருவி கேட்கறதில்ல. கரெக்டான வார்த்தை சொல்லுங்க மாதாஜி. 16 மாலை நம்ம சாண்டிங் பண்ணாமல் கிருஷ்ண பக்தியில் துருவி கேள்வி கேட்கறதில்ல. எந்த கரெக்டான வேர்ட்ஸ் என்னது? எந்த பிரயோஜனமும் இல்லை. கரெக்டாக ராதிகா வந்து கரெக்டாக 16 மாலை நம்ம சாண்டிங்குள்ளே வராமல் கிருஷ்ண பக்தியில் கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு எந்த வகையான ஒன்றும் குவாலிஃபிகேஷன் நமக்கு வரல. நான் யாரையும் வந்து புண்படுத்தணும்னு சொல்லி பேசலை. ஓகேவா? கிருஷ்ண பக்தியில் வந்து இந்த ஜேர்னி, இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து வெரி வெரி டீப், ரொம்ப வந்து ஆழமானது. ரொம்ப சீரியஸாக நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். 16 மாலைக்குள்ளே வரணும். நம்ம ஃபர்ஸ்ட்டு 16 மாலை டெய்லி பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்கிறாரு. 10 வருஷம் யார் ஒருத்தவங்க வித்தவுட் ஃபெயில், அதாவது வந்து ஒரு நாள் கூட தவறாமல் 16 மாலை அன்னாடிக்கு 10 வருஷம் யார் பண்ணுறாங்களோ இ காட் சம் பவர், ஸ்பிரிச்சுவல் பவர். 10 வருஷம் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் 16 மாலை 10 வருஷம். அப்போ இன்றைக்கி எடுத்துக்கோ மாதாஜி, இன்றைக்கி 2025 ஜூலை. அப்போ டேட் என்ன மாதாஜி? இன்றைக்கி 23 24 23. அப்போ 10 வருஷம் எடுத்துங்க. 2035 இதே ஜூலை 23 வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் சேம் மாதாஜி. 10 வருஷம் இன்றைக்கே ஆரம்பித்தாலும் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அந்த ஆன்மீக பவர் கிடைக்கும். சரஸ்வதி ஓகேவா? ஓகே தானே மாதாஜி? அதெல்லாம் 16 மாலை சுட் பி சான். 16 மாலை சான் பண்ணணும். 16 மாலை சான் பண்ணாமல் அது எப்படி, இது எப்படி, அது எப்படி அப்படின்னு எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒன்று வந்து கம்ப்ளீட்டான இதாக உதாரணச்சிக்கலாம். இப்போ நீங்கள் பொம்பா ட்ரைனிங் போகிறீங்க, நீங்கள் ஃபயருக்கு அந்த பொம்பா ஃபயர் இருக்குல்ல, அந்த பொம்பா ட்ரைனிங் போகிறீங்க. நெருப்பு வந்து அமைக்கிறதுக்கு உங்களுக்கு நெருப்பை வந்து எப்படி வந்து ஃபயர் ஆஃப் பண்ணுறது சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன ஈக்குமெண்ட் போடாமல் வெறும் பைப்பை மட்டும் பிடிச்சி நிட்டா அது நெருப்பு படாதா காலையில் நம்ம சாந்தி மாதிரி படுந்தானே? அதே போல் தான் நீங்கள் சாண்டிங் வச்சுருக்கீங்க, ஆனால் வந்து அதை ப்ராப்பராக பண்ணுறதில்ல, ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் பண்ணுறதில்லன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்காது. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஷீல்டு இருக்காது. அந்த ஷீல்டு என்ன சொல்லுவாங்க, தமிழ் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது. ஷீல்டு இருக்காது. ஷீல்டு இல்லைன்னா நீங்கள் சாண்டிங் பண்ணும்போது எப்படி நீங்கள் வெறும் பைப்பை வச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கும் போது எப்படி ஃபயர் மேலே உங்கள் மேலே நெருப்படுமோ, அதே போல் வெறும் சாண்டிங் வச்சுக்கிட்டு எந்த ரெகுலேஷனும் ஃபாலோ பண்ணாமல் சாண்டிங்கும் 16 மாலைக்குள்ளே வராமல் நம்ம இஷ்டப்படி ஒரு சாண்டிங் பண்ணியிருந்தோன்னா ஓகே, அட்லீஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பண்ணுறது ஓகே, வெரி குட். ஆனால் அது சொல்லி ப்ரோக்ரஸ் ஆக்கி சொல்லி அது வந்து 16 மாலைக்குள்ளே கொண்டு வரணும். தென் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஷீல்டு கிடைக்கும்.
தென் நம்மளுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். தென் நம்ம வந்து கிருஷ்ண பக்தி சர்வை பண்ண முடியும். 16 மாலை அதுக்குன்னு கேள்வி கேட்காமல் இருக்காதிங்க, கேள்வி தான் கேட்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எப்போ கிடைக்கும்னா 16 ரவுண்டு பண்ணும் போது நம்ம அந்த குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். 16 ரவுண்டுக்குள்ளே வரணும். நம்ம 60 ரவுண்டு வந்து 16 மாலை பார்த்தீங்கன்னா இஸ் த மினிமம். ஓகே கிருஷ்ணதேவ், 16 மாலை வந்து குறைந்தபட்சம். இந்த 16 மாலைக்குள்ளே நம்மளுடைய அண்ணாடே கொண்டு வரணும். இல்லை ப்ரோ டைம் இல்லை எதுனா அப்போ நம்ம இன்னும் வந்து ஜெய ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு, ஜெய கௌரங்க மகாபிரபுக்கு, நரசிங்கதேவ பகவானுக்கு ஜெய். நம்மளுடைய 16 மாலை வந்து பண்ணுறதுக்கு ஆச்சாரியர்கள் எஸ்பெஷல் சில புறப்பாதர் நம்மளுக்கு டைம் வந்து மினிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. 16 மாலை இஸ் த மினிமம். அது ஆனால் பண்ண முடியல, ஓகே. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உடனே பண்ண முடியாது. ஒரு 2 மாலை 3 மாலை ஓகே. ஆனால் ஸ்லோலி 16 மாலைக்குள்ளே வரணும். 16 மாலைக்குள்ளே வரலன்னா அந்த பக்தி, இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் 16 மாலை கொடுக்கலன்னா, இல்லை டைம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப நிறைய டைம் வந்து இன்னும் நம்ம வெளியில் கொடுத்துருக்கணும்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? இன்னும் நேரத்தை டைமை இன்னும் வெளியில் அதிகமாக கொடுக்கணும்னு அர்த்தம். 16 மாலைக்குள்ளே நம்மளை கொண்டு வரணும், நம்ம டைமை கொண்டு வரணும். 2 hour 16 மாலை 2 hourனா கிட்டத்தட்ட 1 hour 45 minutes இல்லைனா 1.5 hour இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும், நம்மளோட டெய்லி லைஃபுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம பக்தி வந்து அட்லீஸ்ட் வந்து ப்ரோக்ரஸ் ஆகும். இந்த 2 hour அன்னாடே கிருஷ்ணனுக்கு கொடுக்க முடியலனா, அந்த 2 hour கொடுக்க முடியலனா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து பகவானுடைய இந்த பக்தியில் வந்து நம்ம டைம் கொடுக்க முடியல. என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து வெளியில் இன்னும் அதிகமாக டைம் கொடுக்குறோம். வெளியிலனா எங்கே கொடுக்குறோம்? பகவான் இல்லைன்னா அடுத்து அது மற்ற விஷயம் என்னது? மெட்டீரியல். அதுக்காக என்ன பண்ணுச்சு? மாயா. என்ன வேணா இருக்கலாம், ஓகேவா? ஆனால் வந்து முக்கியமாக கூட இருக்கலாம். 16 மாலைக்குள்ளே கொண்டு வரணும். நம்மளோட டெய்லி லைஃப்பை வந்து எல்லாத்தையும் புழிஞ்சு கண்ட்ரோல் பண்ணி 14 மாலைகள் வந்துடணும். அதோட அதே சமயத்தில் உங்களோட டெய்லி ரொட்டீனும் எடுத்து வந்துடணும். ஏன்னா ஆச்சாரியர்கள் புரியாமல் கொடுக்கல. ஓகே, அதனால் அட்லீஸ்ட் நீங்கள் 16 மாலைகள் உங்களுக்கு வந்து உட்கார வைக்கணும். தென் அப்போ தான் வி காட் அதிகார். அப்போ தான் நமக்கு வந்து அந்த அதிகாரம் கிடைக்கும். அப்போ தான் நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன் கிடைக்கும் பக்தி மார்க்கத்துக்குள்ளே வந்துருக்கு. ஆனால் அட்லீஸ்ட் வந்து உங்களால் முடிஞ்ச ரவுண்ட்ஸை பண்ணணும். ஆனால் அட்லீஸ்ட் அதிகமாகிட்டு போகணும். அப்போ தான் வந்து இந்த பக்தி வந்து சாலிடாக இருக்கும். அந்த பக்தி வந்து நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்து வர முடியும். ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து நாரதுக்கு வந்து எதனால் வந்து இதெல்லாம் நடந்துச்சு? இதெல்லாம் எப்படி அவருக்கு இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் ஆகினார்? இதெல்லாம் யாரும் நடந்துச்சுன்னா வைஷ்ணவரோட கருணை. கரெக்ட்? வைஷ்ணவ கருணை இருந்தனால தான் கரெக்டாக அதிகம் வந்துச்சு. வைஷ்ணவ கருணை. ஏன்னா அவர் வேலைக்காரிய பையனாக இருந்தாலும் வைஷ்ணவர்களை வந்து சண்டால வீட்டில் பிறந்த வேலைக்காரிய பையனை போரான வந்து விரட்டல. அவங்களுக்கும் அவருக்கு வந்து கருணை கொடுத்தாங்க. கரெக்டாக இல்லையா? அந்த வைஷ்ணவருக்கு அவர் கருணை கொடுத்து அவருக்கு வந்து என்னது விஷயங்களை சொல்லி கொடுத்து தென் அவர் வந்து நாரதன் முனியராக திரும்பி வராரு. அப்போ என்ன அர்த்தம்னா, வைஷ்ணவ கருணை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதை பற்றி நம்ம பேச போகிறோம் நம்ம. ஓகே, கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஓகே, இவ்வளோ நேரம் அறிமுகம் மாதாஜி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளேயும் நம்ம போகிறோம். ஓகே அம்புஜா மாதாஜி. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமத்தில் ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் நீங்கள் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. பட் வந்து இது வந்து கொஞ்சம் வைஷ்ணவர் கருணை பற்றி, வைஷ்ணவர்னா யார், வைஷ்ணவ சிம்டம் என்ன, எப்படி வைஷ்ணவர் கண்டுபிடிக்குதுன்னு நிறைய பேர் நீங்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்புறம் வைஷ்ணவர் சொல்கிறீங்க, வைஷ்ணவன் யார் பிரபு? அந்த வைஷ்ணவர்னா எப்படி இருப்பார்? வாட் இஸ் த சிம்டம்? அன்றைக்கி எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகே சந்தியவாதாஜி. அதனால தான் பார்த்தீங்கன்னா 10 நாம அபராதத்தில் முதல் அபராதம் என்னது? வைஷ்ணவ அபராதம். அப்போ வைஷ்ணவ அபராதம் பண்ணால் மொத்த பக்தியும் வந்து காண போயிடும். அப்போ அந்த வைஷ்ணவர் யார் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி கண்டுபிடிக்குது? இங்கே வைஷ்ணவ பேசணும்னா சொல்கிறீங்க, ஆனால் ஒருத்தரும் செய்கிற அட்டுலியம் பெரும் அட்டுலியமாக இருக்க, எப்படி வாயத்தை வந்து பேச முடியாமல் இருக்குது? உண்மையாக லைஃப் இருப்போ. அப்போ எப்படி என்ன பண்ணுறதுன்னா இன்றைக்கி ஆன்சர் கிடைக்க போகுது. சரஸ்வதி. ஓகே, அப்போ சைத்தன்ய சரிதாமத்தில் மகாபிரபு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குலினா கிராமம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஓகே, அங்கே வந்து குலினா கிராமம், குலினா. ஓகே மாதிரி முறைக்கிறாங்க, நீ ஏன்டா குலினா வில்லேஜ், குலினா வில்லேஜ். அங்கே மகாபிரபு வந்து போகிறாரு. அப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அங்கே வந்து ஒரு பக்தர் இருக்கிற குணராஜ் கான். அந்த குணராஜ் கான் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணா விஜயம் சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதுறாரு. பிறகு அவர்கிட்ட எக்ஸ்பிரஷன் கிடச்சி பிறகு வந்து நிறையா விஷயங்கள் இல்லை போகும். பிறகு போயிட்டு திருப்பியும் கொஞ்சம் காலம் சென்று வருவார். ஏன்னா அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, பக்தியில் வந்து முன்னேறதுக்கு, பக்தியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு அவர் நிறைய ஒன்று சொல்லிட்டே வருவார். அப்புறம் போயிட்டு அவர் வந்து வருவார். அப்புறம்
கொஞ்சம் காலம் சின்ன பேர் வந்து அவர் பையன் இருப்பார். அவர் பையன் பேர் வந்து சத்யராஜ் கான். அப்போ சத்யராஜ் கான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட கேள்வி கேட்பார். ஓகே, என்ன கேட்பாருன்னா, கிருதஷ்டாவி சாயாமி கிமோரோஷாதானே ஸ்ரீமுகே அஜ்ஞானகாரா பிரபு நிவேதிச்சாராணி. சைத்தன்ய சரிதாமதம் மத்தியிலே 15 அத்தியாயம் 103வது ஸ்லோகம். அதாவது ஒரு சாதாரண மனுஷன், ஒரு ஹவுஸ் ஹோல்டரோ, ஒரு குடும்பஸ்தனோ, இல்லை சாதாரண மனுஷனோ, அவன் வந்து அட்வான்ஸ் ஆகணும்னா, பக்தியில் அட்வான்ஸ் ஆகணும்னா என்னையா பண்ணணும் சொல்லி கேள்வி கேட்குறாரு. யார் கேட்குறா இது? சத்யராஜ் கான். யாருக்கிட்ட கேட்குறாரு? சைத்தன்ய மகாபிரபு கேட்குறாரு. அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? ஓகே, இது என்ன நடக்குது? இது இது வந்து இதெல்லாம் வேறு, இதுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து சொல்கிறேன். ஓகேவா? அவர் மகாபிரபு சொல்கிறாரு, பிரபு காஹேன கிருஷ்ண சேவா வைஷ்ணவ சேவானா நிரந்தரகார கிருஷ்ண நாம சங்கீதானா. பிரபு காஹேனா, காஹேனா பெங்காலிலேருந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார், பிரபுனா மகாபிரபு. மகாபிரபு என்ன சொல்கிறான்னா, கிருஷ்ண சேவா வைஷ்ணவ சேவனா நிரந்தரகார கிருஷ்ண நாம சங்கீர்த்தனா. 3 விஷயம் 3 பாயிண்ட் சொல்கிறாரு. இது படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ண சேவா நம்பர் 1, வைஷ்ணவ சேவன வைஷ்ணவ சேவை நம்பர் 2, அண்ட் நிரந்தர நாம சங்கீர்த்தனா நம்பர் 3. அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? அண்டர்ஸ்டாண்ட் சாந்தி மாதாஜி? கிருஷ்ண சேவா அடுத்த வாட்டி வரும்போது ஒரு சின்ன நோட்ஸ் புக் எடுத்துருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லிங்களேன், கிருஷ்ண சேவா வைஷ்ணவ சேவனா அண்ட் நிரந்தர நாம சங்கீர்த்தனா 3 திங்ஸ். அப்போ சத்யராஜ் கான் கேட்குறாரு, சத்யராஜா பாலே வைஷ்ணவா சீஹிபா கே மானே கிருஷ்ணா வைஷ்ணவா காஹா தந்திரா சம்யா லக்ஷானி. மகாபிரபு, நீங்கள் வந்து வைஷ்ணவ கிருஷ்ண சேவா வைஷ்ணவ சேவா நிரந்தர நாம சங்கீதம் சொல்லிட்டீங்க. கிருஷ்ண சேவா ஓகே, அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு கிருஷ்ண சேவை செய்ய தெரியும். வைஷ்ணவ சேவா சொல்லிக்கிங்க. இங்கே எல்லாம் வந்து நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான், மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு நல்லவங்க பெருமை வந்து சேவை செய்கிறவங்க எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆகிருக்கு. எல்லாம் தலைமையில டேக் வச்சு சுற்றுறாங்க. கரெக்டாக வந்துச்சு, கடவுள் தலைமையில் டேக் வச்சு நான் வைஷ்ணவன் டேக் போட்டு சுற்றுறாங்க எல்லாரும். ஒரு கம்பெனி போனால் பேட்ச் இருக்கும். அப்போ என்ன கேட்குறாருன்னா, வைஷ்ணவன் யாரப்பா வைஷ்ணவன்? வைஷ்ணவன் சொல்லிட்டீங்க. கேட்குறாரு, ஹூ இஸ் த வைஷ்ணவா, வாட் ஆர் த சிம்டம்? வைஷ்ணவா சீஹிபா கேமனை கே வைஷ்ணவா காக தந்திரா சமய லக்ஷணே. லக்ஷணம்னா லட்சணம், ஒரு லட்சணம் தெரியுது இதிலே சொல்லுங்களா மாதாஜி? அது லட்சணம். ஓகேவா? அப்போ லட்சணம் என்ன கேட்குறாரு, என்ன சிம்டம், அவன் எப்படி இருப்பான்னு கேட்குறாரு. தென் மகாபிரபு, பிரபு காஹே என்ற முகே சுனியே கோபாரா கிருஷ்ண நாம சேயி பூஜ்யா ஸ்ரேஷ்டா ஷாபகாரா. இன்னும் பெங்காலியா? எங்களுக்கு தெரியாதா? ஹிந்தி தெரியுமா? இது தெரியாதா மாதாஜி? இன்னும் ஹிந்தி மாதாஜி? அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? பெங்காலி இஸ் டிஃப்ரெண்ட் மாதாஜி. அதாவது என்ன சொல்கிறேன்னா, பிரபு காஹேன்னா என்ன அர்த்தம்? மகாபிரபு சொல்கிறார். காஹேன்னா சோடான்னு அர்த்தம். ஓகேவா? என்றா முக்கே, முக்கேனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் முக்கம்னு சொல்லுவோம். பெங்காலி முக்கேனா வந்து வார்த்தை. ஓகேவா? எந்திரா முக்கே சுனி ஏகபாரா. ஏக்கனா வந்து ஒரு வாட்டி, ஏகபாரம் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, கிருஷ்ண நாம சேயி பூஜ்யா சேஷ சாபகாரா. யார் வந்து பகவான் நாமத்தை நல்லா கேட்கணும், இது வெரி டீப் கிளாஸ். யார் வந்து பகவானுடைய நாமத்தை ஒரு வாட்டி சொல்கிறாங்களோ இஸ் த வைஷ்ணவா. அண்டர்ஸ்டாண்ட்? இன்றைக்கி நான் கொடுக்குற கிளாஸில் இனி வைஷ்ணவா சொல்லி யாருக்கு எந்த டவுட்டும் வரவே கூடாது இதுக்கப்புறம். ஓகே, கம்ப்ளீட்டான பேக்கேஜ் இன்றைக்கி. சாந்தி மாதாஜி ஃபுல்லாக மண்டேலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. 4 கருத்து, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து நார்த்து எல்லா கருத்தும் ஓப்பன் பண்ணி வச்சிடணும். ஏகோ பாரே கிருஷ்ண நாம, அதாவது ஒரு வாட்டி கிருஷ்ண நாம சொல்லிட்டா இஸ் வைஷ்ணவா. ரொம்ப கிழிஞ்சிச்சு போங்க. ஒரு வாட்டி கிருஷ்ண நாமமா வரவெல்லாம் ஒரு வாட்டி சொல்லிட்டு இருக்கிறான். என்ன கிருஷ்ண மாதாஜி, இது எல்லா வைஷ்ணவனும் எப்படி என் வாய்க்கு எப்படி நான் போட்டு போகிறது? அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? வாட் இஸ் த மீனிங்? ஏக பார கிருஷ்ண நாம ஒரு வாட்டி ஆரோக்கிய சமாதம் சொன்ன ஓகே இஸ் வைஷ்ணவ சொல்லி மகாபு சொல்லிட்டாரு. என்ன பண்ண போகிறீங்க சாந்தி மாதாஜி?
எப்படி புரிஞ்சுக்கிறது? வந்துஜி சேம் வந்துஜி நம்ம ரொம்ப நாள் இன்னுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வந்துஜி, மேபி ஸோ லாங் டைம் நம்ம வந்துஜி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பார்த்தீங்களா பிரபு? இப்போ வைஷ்ணவ கேட்டிங்களா? நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க, என்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்க யார் வைஷ்ணவர்னு. மாப்பண்ணா சொல்கிறாரு, அதனால தான் நான் ஸ்லோவை கோட் பண்ணுறேன். சும்மா ராஜன் வந்தால் சும்மா அடிச்சு விட்டு போயிட்டான் சொல்லக்கூடாதுல்ல, அதெல்லாம் ஒன்று கோட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ இப்போ வேறு எல்லா இடத்துக்கும் போகுது, வேறு வைரல் ஆகுது வீடியோ. என் வீடியோ பார்ப்போ வைரல் ஆகுது. ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, ஏன் அப்புறம் ஒன்றும் வீடியோ போடாமல் இருக்கீங்கன்னு. அப்போ எல்லாமே இதுக்கப்புறம் ரொம்ப ஃபேக்ட் அதிகமாக ஏற்றுணும் நம்ம. ஓகே, ஏக்கோபாரே கிருஷ்ணனாம, அதாவது என்ன, ஒரு வாட்டி சாண்ட் பண்ணால் அவங்க வைஷ்ணவம் சொல்கிறாங்க. ஓகே, அது என்னன்னா ஒரு வாட்டி நாம ஆக்சுவலி நிறைய ஸ்லோகம் அப்படியே போயிட்டு இருக்கோம். நான் அது சுருக்கி சொல்கிறேன். ஒரு வாட்டி நாம சொல்ல என்னதுன்னா, யார் அன்ஃப்ளிச்சிங் ஃபேத், அசைக்க முடிய நம்பிக்கையுடனும், பகவான் மேலே நம்பிக்கையுடனும், நாமத்து மேலே நம்பிக்கையுடனும், இந்த நாமம் என்னை எல்லாத்தையும் காப்பாற்றும், இந்த நாமம் எனக்கு எல்லா வகையான சக்தியும் கொடுக்கும், இந்த நாமம் எனக்கு எல்லா வகையான நன்மையும் கொடுக்கும், என்னோட எல்லா வகையான துன்பத்தையும் எடுத்துரும், இந்த நாமம் தான் எனக்கு எல்லாமே, இந்த நாமம் தான் எல்லாமே, ஹரிநாம 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 கேவலம் கரு நாஸ்திவன் நாஸ்தி கதி என்றார். இந்த நாம தவிர்த்து நான் வேறு ஆப்ஷனுக்கு போக மாட்டேன். இந்த நாம தவிர்த்து நான் வேறு எதுக்கும் போக மாட்டேன். இந்த நாமம் என்னை காப்பாற்றும், வேறு எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் இந்த நாமத்தை சொல்கிறத விட்டு நான் வேற போக மாட்டேன் அப்படின்னு யார் இந்த நாமத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ இஸ் த வைஷ்ணவா. வேறு எந்த ஆப்ஷனுக்கு போக மாட்டேன். அண்ட் ஆல்சோ நான் நேற்று கிளாஸ்லையா எங்கேயோ ஷேர் பண்ணியிருந்தேன், எனக்கு ஞாபகம் மாட்டேது, எங்கே எதை பேசுகிறேன்னு எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேது. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அமரேந்திரா பிரபு இஸ் அ வெரி குட் வைஷ்ணவா, அவர் நல்லா கிளாஸ் கொடுப்பார், வெரி ஃபேமஸ். அவர் அவர் ஒரு இடத்துல கேட்டிருந்தாரு சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பெஷலி நம்ம இந்தியர்களுக்கு, அதுவும் நம்ம சவுத் இந்தியன்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கம் இருக்குது. அஸ்ட்ராலஜி, ஜோதிடம், ஜாதகம், அதில் போய் பார்த்தோன்னே சொல்லுவார், உங்களுக்கு அந்த தோஷம் இருக்குது, உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, சனி தோஷம் இருக்குது, உங்களுக்கு கேது தோஷம் இருக்குது, இவர் அங்கே வந்துட்டார், இவர் இங்கே வந்துட்டார், உங்களுக்கு இதுலேருந்து 5 வருஷம் உங்களுக்கு காலி, நீங்கள் அடுத்து 5 வருஷம் நீங்கள் முடிஞ்சு உங்கள் கதை அம்பேல், நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. உண்மையிலே வந்துச்சு ஸோ மச் தோஷங்கள்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கிரகம் ஒரே சமத்துக்காரு, ஒன்று போயிட்டு வரும். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம், அட்டான்மெண்ட் சொல்லுவாங்க, பரிகாரம், பிராயச்சித்தம், இதெல்லாமே இருக்குது. அது பண்ணலாம், இது பண்ணலாம், ஸோ மச் விஷயங்கள் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் மதுஜி? எல்லாம் புரியுதா மதுஜி? எல்லா பரிகாரமும் இருக்குது. நீங்கள் அங்கே போங்க, இது பண்ணுங்கள், இதை ஏற்றுங்க, அதை கழட்டுங்க, இதை பூட்டுங்க, இது செய்யுங்க, அங்கே போங்க, இங்கே கூலிங்க, அங்கே போங்க, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பொய் கிடையாது, இதெல்லாமே உண்மை. நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாம் உண்மை இருக்குது. பட் யூ ஷுட் சாண்ட் ஹரே கிருஷ்ண மகாமந்திர சின்சியர்லி. நம்ம ஜபத்தை ஒழுங்காக சாண்டிங் சின்சியராக பண்ணோன்னா எல்லா பரிகாரத்துக்கும் அப்பாற்பட்டது. பிகாஸ் ஏன் நாம என் நாமி அரிநாம நாமித்துவம், அதாவது என்னென்னா பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வகை வித்தியாசம் கிடையாது. நீங்கள் பகவான் நாமத்தை சாண்டிங் பண்ணுறீங்களா, அங்கே சாக்ஷாத் பகவான் அங்கே இருக்கிறாரு. அப்போ எதுக்காக நீங்கள் போய் ஒன்றுக்கு பரிகாரம்? புரியுதா வந்து? இந்த மாதிரி அன்ஃப்ளீச்சிங் ஃபேத், அசைக்க முடியாத ஃபேத், நாமத்தை மட்டும் நம்பிக்கை இருக்கிறவங்க. வீட்டில் பேய் பூந்துருச்சு பிரபு, வீட்டில் ஆத்மா பூந்துருச்சு பிரபு, அந்த வேறு என்னது, வீட்டில் வைப்ரேஷன் சரியில்லை பிரபு, அப்புறம் என் பிள்ளைக்கு படிக்க மாட்டேது பிரபு, எனக்கு உடம்பு பிரச்சனையாக இருக்குது பிரபு, நான் அவங்ககிட்ட போயிட்டு வரேன் பிரபு, இந்த மாதிரிலாம் எந்த வகையான அதோ ஆப்ஷனுக்கு போகாமல் பகவானை நாம மட்டும் நம்புறங்க இஸ் கால் வைஷ்ணவா. அந்த வைஷ்ணவர்கிட்டேருந்து வாயில் வருதில்ல, அந்த மாதிரி நம்பிக்கையோடு அவங்க சாண்டிக்க மாட்டாங்களா, வேறு எந்த வகையான ஆப்ஷனுக்கும் போகாமல். ஆப்ஷன்னா என்ன சொல்லுவாங்க, வேறு வகையான ஆப்ஷன் என்ன சொல்லுவாங்க, வேறு என்ன சொல்லுவாங்க இல்லையா, நான் தமிழில் வருவோம். நான் ஏன் லாய் பாய்க்க மாட்டேன்னா, எக்ஸ்பெஷலி ஏன் லாய் பாய்க்க மாட்டேன்னா, எக்ஸ்பெஷலி நிறையா பேர் இந்தியாவில் கேட்குறாங்க. அப்போ சில பேர் காமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு புரியும். அதனால தான் நான் தமிழ் இங்கிலீஷ் தான் பேசுவேன். ஆப்ஷன்னா என்னென்னா வேறு ஒரு சாய்ஸுக்கு, சாய்ஸு தமிழில் சரி ஓகே, வேறு ஒரு விஷயத்துக்கு வேறு ஒரு இதுக்கு நம்ம போகாமல் ஓன்லி கிருஷ்ணரை மட்டும் நம்புறது. அதுதான் இஸ் த வைஷ்ணவரோட குவாலிட்டி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒன்று புல்லட்டு, அல்ட்ரா புல்லட்டு, மிஷின் கன்லாம் இருக்குது உள்ளே இருக்குது. ஓகே மாதாஜி. தென் அது பார்த்தீங்கன்னா உபதேச அமிர்தாவில் பார்த்தீங்கன்னா 5வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணேதி யஷ்யா கிரிதம் மனே சட் ரியதே, அதாவதுனா அது சொல்கிறாங்க,
கிருஷ்ணேதி யஷ்யா கிரி தம் மனஷா ரியதி, அதாவது சான் வித் ஃபுல் ஃபேத். அண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கு எந்த வகையும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி நம்பணும். இதுதான் வந்து முதல் குவாலிட்டி வைஷ்ணவருக்கு. ஓகே, அப்போ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாமம் சொல்கிறது சொன்னாங்களே, ஒரு வாட்டி ஹரிகிருஷ்ண மதம் சொன்னாங்களே, அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமமாக இருக்கணும்னா வித்தவுட் ஆஃபென்ஸ், நீர் அபராத நாமம், சுத்த நாமம். அபராதம் இல்லாமல் ஒரு வாட்டி யார் வயலில் வருதோ அவங்க தான் வைஷ்ணவா. சும்மா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 நானும் வைஷ்ணவா, அந்த ஒரு வாட்டி கிடையாது. யார் அபராதம் இல்லாமல் சாண்ட் பண்ணுறாங்களோ ஒரு வாட்டி ஈசா வைஷ்ணவா. யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல? ஒரு வாட்டி சாண்ட் பண்ணுறேன்னா சும்மா வந்து வாயில் வடை சொல்கிற மாதிரி சும்மா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 அப்படி இல்லை. அந்த ஒரு நாமம் வந்து அபராதம் இல்லாமல் நீர் அபராத சாண்டிங்காக இருக்கணும், அவங்க தான் வைஷ்ணவா. ஓகே, அப்போ அபராதம் இருக்கக்கூடாதுன்னா அந்த 10 அபராதத்தில் வந்து ஒன்று கூட நம்ம செஞ்சிடக்கூடாது. வைஷ்ணவ அபராதம் பண்ணிடக்கூடாது, தேவர்களையும் கிருஷ்ணர்களையும் வந்து சேமன் நினைக்கக்கூடாது, குரு அபராதம் செய்யக்கூடாது, பிறகு வந்து சாஸ்திரத்துக்கு வந்து சாஸ்திரம் சொல்கிறத கேட்கணும், சாஸ்திரம் சொல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், தேவையான விஷயத்தை விட சொல்லுதான் அதை விட்டுக்கணும். தென் 5வது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ண மந்திரத்தை கற்பனை நினைக்கக்கூடாது, இட்ஸ் வெரி இமேஜினேஷன் நினைக்கக்கூடாது. 6வது வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வந்து விளக்கம் கொடுக்கக்கூடாது, சொந்த இன்டர்பிரேஷன் கொடுக்கக்கூடாது, சொந்த விளக்கம் கொடுக்கக்கூடாது. 7வது பாவத்தை பண்ணிட்டு திருப்பி சாண்டிங் பண்ணுறது, பாவத்தை பண்ணி திருப்பி சாண்டிங் பண்ணக்கூடாது. 8வது வந்து பலன் எதிர்பார்க்கக்கூடாது. 9வது நம்பிக்கை வந்து நாம சொல்லக்கூடாது. 10வது வந்து பகவான் நாமத்துக்கு ஃபுல் ஃபேத் இருக்கணும். பகவான் நாமத்தை ஃபுல் ஃபேத் இருக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா பகவானுடைய விஷயங்களில் முழு நம்பிக்கை வச்சுக்கிட்டு பிறகு வந்து எல்லா வகையான விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி திருப்பி வந்து நம்ம வந்து அந்த விட்ட விஷயங்கள்லாம் திருப்பி எடுத்துக்கூடாது, தேவையில்ல விஷயம் விட்டோம்ல திருப்பி அதை எடுத்துக்கூடாது. இந்தமாரி 10 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ இது எல்லாமே ஃபாலோ பண்ணி வருதில்ல, ஒரு நாமம் வருது, அந்த நாமம் சாண்டிங் பண்ணால் இஸ் கால் வைஷ்ணவா. ஓகே, அப்புறம் ஜீவ கோஸ்வாமி பக்தி சந்தர்ப்பா அதில் என்ன சொல்கிறாருன்னா, யட்யாவி அந்நிய பக்தி கலோ கர்த்தவிய தடா கீர்த்தன்கியா பக்தி சம்யோகினைவா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நவவித பக்தி 9 இருக்கு. வாட்ஸ் நவவித பக்தி சொல்லுங்க. அம்புஜ மாதாஜி, யூ ஆர் த கிரேட் ஸ்டூடெண்ட் இன் பக்தி சாஸ்திரி மாதாஜி. நான் நவவித பக்தி யாரு வேணும் சொல்லலாம், நீங்கள் சொல்கிறீங்க, ட்ரை பண்ணிங்களா? நவவித பக்தி நவனா 9 வகை பக்தி இருக்குது. என்னது அது? சேம் மாதாஜி. ஸ்ரவணம், வந்தனம், சக்கியம், தாசியம், அர்ச்சனம், வந்தனம், ஆத்ம நிவேதனம். ஸோ தாசியம், ஆத்ம நிவேதனம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 9 டைப்ஸு பக்தி இருக்குது. ஓகே மாதாஜி, இதில் எல்லாமே முக்கியமானது தான். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதாப்பி அந்நிய பக்தி கலோ கர்த்தவிய தடா கீர்த்தனாக்கிய பக்தி சம்யோகனைவா. அதாவது வந்து இந்த 9% பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தனம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கீர்த்தனம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பகவான் நாமம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற 8 வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கீர்த்தனத்தில் வந்து கனெக்ட் பண்ணும். இப்போ ஸ்ரவணம் கேட்குறோம், கேட்கும் போது கீர்த்தனம் பண்ணுறோம், ஓகேவா? தென் கீர்த்தனம் விட்டுருங்க. ஸ்மரணம் பண்ணும்போது பகவான் நாமத்தை கேட்குறோம், அது வந்து மைண்டில் இருக்குது, நாம சங்கீதம் உள்ளுக்குள்ளே ஓடணும், மைண்டில் ஓடும். அதே போல் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம், நீங்கள் வந்து தாசியம் சேவை செய்யுங்க, இது எல்லாத்துலேயும் கீர்த்தனம் கலந்துருக்கும். அப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திர கீர்த்தனம் தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஜீவ கோஸ்வாமி சொல்கிறாரு. ஓகே, அப்போ யார் வந்து என்னது நாம அபராதம் இல்லாமல் சரி யார் வந்து நாம அபராதத்தோடு சாண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியோர் சாண்டிங் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? இது வைஷ்ணவ குவாலிட்டி நான் சொல்லியிருக்கேன். யாருக்கு வந்து நாம அபராதத்தை பண்ணிக்கிட்டே சாண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வைஷ்ணவராக கருதப்படாது. புரியுதா மாதாஜி? ரெண்டாவது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்போ நாம அபராதத்தை வந்து விட்டுட்டு சாண்ட் பண்ணுறவங்களுக்கு பேர் வந்து என்னதுன்னா அவங்க வந்து செகண்ட் ஸ்டேஜ் நாமத்தை பண்ணுறாங்க.
நாமம் வந்து பண்ணுறதுல 3 ஸ்டேஜ் இருக்குது. நாம ஜபம் பண்ணுறதுல 3 வகையான ஸ்டேஜ் இருக்குது, 3 வகையான பரிமாணங்களுக்கு. முதல்ல வந்து குற்றங்கள் பண்ணிக்கிட்டு ஒஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு சாண்டிங் பண்ணுறது, அதான் வந்து என்னது நாம அபராத சாண்டிங், நாம அபராத ஜபம். குற்றங்கள் பண்ணிக்கிட்டே ஜபம் பண்ணுறது. ஏமா இப்போ தான் சொன்ன 10 குற்றம் வந்துச்சு, 10 நாம அபராதம். இந்த 10 நாம அபராதம் மண்டைக்குள்ளே இருக்கணும், வேறல இருக்கணும். 10 நாம அபராதம் ஞாபகத்து இல்லைன்னா அப்போ இன்னும் நம்ம அபராத நாம தான் பண்ணியிருக்கணும் அர்த்தம். குற்றங்களே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும், அட்லீஸ்ட் இருக்கணும். குற்றங்கள் ஞாபகம் இல்லைன்னா நம்ம அபராத சாண்டிங் பண்ணுறோம். ஓகே, அட்லீஸ்ட் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு சாண்டிங் பண்ணுறது எவ்வளோ பெட்டர். அபராத சாண்டிங் பண்ணுற ப்ரோ அப்போ என்னதுக்கு நான் பண்ணிக்கிட்டேன் நான் விட்டுறேன் அப்படி இல்லை, அபராத சாண்டிங்காச்சும் பண்ணணும் ஓகே. ஆனால் அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அது வெளியாகிறது பார்க்கணும். இந்த 10 குற்றங்கள் மண்டைக்குள்ளே இருக்கணும் சாந்தி மாதிரி. ஓகே, மண்டைக்குள்ளே அந்த 10 அபராதம் இருக்கணும். எங்கே கேட்டாலும், ரிவர்ஸில் கேட்டாலும் சரி, நடுவில் கேட்டாலும் சரி, முன்னுக்குள்ள கேட்டாலும் சரி, 10 நாம அபராதம் இருக்கணும். ஓகே, அடுத்து நம்மளுடைய பக்தி விருக்ஷா கிளாஸில் 10 நாம அபராதம் வந்து மெமரைஸ் பண்ணுறது தான் அடுத்து நம்மளுடைய ஹோம் ஒர்க்கு. 10 நாம அபராதம் மெமரைஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நான் வந்து ரிவர்ஸில் கேள்வி கேட்பேன், நடுவில் கேள்வி கேட்பேன், முன்னுக்குலேருந்து கேள்வி கேட்க போகிறேன். ஓகேவா, அந்த மாதிரி வச்சுருவோம், அட்லீஸ்ட் ஞாபகம் இருக்கணும். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நாம அபராதம் இல்லாமல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. செகண்ட் ஸ்டேஜ் நாம வந்து என்னது பார்த்தீங்க வந்து நாம பாஷம். செகண்ட் ஸ்டேஜ் நாம என்னது அபுஜம் வந்து நாம பாஷனா அபராதம் பண்ண மாட்டாங்க. 3வது ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சுத்தநாமத்துக்கு போக மாட்டாங்க, இன் பிட்வீனில் நடுவில் இருப்பாங்க. அதான் நாம பாஷம். நாம பாஷம் பண்ணுறவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லா வகையான பாவங்களும் அவங்ககிட்டேருந்து போயிடும். ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திரும்பியும் வந்து நாம அபராதம் பண்ணுறதுக்கு அந்த 10 விஷயம் விட்டுட்டு வந்தாங்களே, திருப்பியும் அதை போய் செய்கிறதுக்கு அவங்க போக மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாம பாஷம் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜில் நாம ஜம் பண்ணோன்னா நம்ம உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பகவானோட ஆனந்தம் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஃபுல்லாக இருக்காது, ஒரு மிடில் இருக்கும். அதாவது நீ இப்போ சொல்லியிருக்கேன், ஒரு நம்ம வெயிலில் போயிட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே ஹாட்டாக வரும், அப்படியே வேர்த்து ஊற்றுது. ஒரு ஹேக்கான் ரூமுக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஜன்னல் வாசல் இருக்குல்ல, இந்த வாசல் கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இது வரும்ல, அந்த காற்று அடிக்கும் பாருங்க, அந்த 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 காற்று அடிக்கும் பாருங்க, அந்த காற்று அடிக்கும் போது எப்படி இருக்கும், அந்த 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 கீழேருந்து வரும் காற்று, ஃபுல்லாக கதவு திறக்கல, அந்த ஜெக்ஷனுக்கு அந்த அந்த கேப்பில் வரும் பாருங்க, அந்த மாதிரி சுத்த நாமத்தோட காற்று நம்மளுக்கு அடிக்கும். அப்போ எப்படி இருக்கும், இப்போ ஐஸ் கட்டி இருக்குது, ஐஸ் கட்டி நீங்கள் வந்து உடம்புல வச்சுக்கல, கையில் வச்சுக்கல, ஆனால் ஐஸ் கட்டியோட ஃப்ரிட்ஜு திறந்தோன்னே எப்படி இருக்கும், இப்போ புரியுதா பிரபு, அந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். இப்போ உதாரணம் கொடுத்து பாருங்க, வந்து புரிய வைக்கணும். நீ பாரு நான் சொல்லிட்டு போயிட்ட, அது என்னது எனக்கு என்ன தெரியும். என்ன சொல்லுது, சிம்பிள் உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு திறந்தோன்னு என்ன பண்ண முடியும், ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் போய் உட்காந்துக்கல, அந்த மாதிரி வந்து சுத்த நாமத்தோட காற்று ஃப்ரிட்ஜுமே நம்மளுக்கு அடிக்கும். அப்புறம் என்னது, நம்மளுக்கு எதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட மாட்டோம், ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், ஒரு ஸ்ட்ராங்காக இருப்போம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த உள்ளுக்குள்ளே எப்பயுமே ஹாப்பினஸாக இருக்கும், உள்ளுக்குள்ளே எப்பயுமே வந்து ஒரு பவரோடு இருக்கும். அது நாம பாஷோட ஸ்டேஜோட. ஜெய ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு கௌரங்கமா பிரபுக்கு ஜெய். அப்போ அந்த நாம பாஷத்தில் வந்துட்டு இன்னும் விஷயம் என்ன நடக்கும்னா, அவங்க திருப்பியும் அந்த 10 அபராதங்கள் செய்து போக மாட்டாங்க. இந்த புத்தி போகாது, இந்த மனசு போகாது. திருப்பியும் அந்த விட்டதை செய்கிறதுக்கு மனசு போகுதுன்னா அவங்க நாம பாஷ ஸ்டேஜ் கூட வரல, அவங்க ஸ்டீல் ஒன்று நாம அபராதம் தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 10 விஷயங்கள் வந்து விட்டாச்சு, 10 விஷயங்கள் வந்து செஞ்சு விட்டாச்சு. ஓகேவா, திருப்பியும் போய் அதை திருப்பி பழசை விட்டது திருப்பி போகுது. நிறைய இருக்குது, நான் ஓப்பன் பண்ண நிறைய விஷயம் ஓப்பன் பண்ணுவேன். நான் வந்து சில விஷயங்களை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ண பக்தியில் வரோம், கிருஷ்ண பானகத்துக்குள்ள வரோம், தீட்சை எடுத்தாச்சு. இவன் தீட்சை எடுத்தாலும் பரவாயில்ல, தீட்சை எடுக்கலாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தீட்சை எடுத்தோம், கிருஷ்ண பக்தி நம்பிக்கை இல்லாமல் கிருஷ்ண பக்தியை விட்டுட்டு போய் திருப்பியும் வந்து அசைவங்கள் சாப்பிட்றது, திருப்பியும் வந்து பல விஷயங்கள் எதெல்லாம் விட்டுட்டு கஷ்டப்பட்டு பக்தி மார்க்கம் வந்தோமோ, காலப்போக்கில் வந்து இந்த கிருஷ்ண பக்தி மேலே நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் விட்டதெல்லாம் திருப்பியும் வந்து எடுத்துக்கிறது. இஸ் வெரி 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 சிவியர் அபராதம். அந்த கேஸ் பயங்கரமாக அடி வாங்கும். அதாவது தோசை வந்து ஒரு சைட்டு வேகும், ஒன்று சைட்டு வேவலாம் என்ன பண்ணுவோம் சனி வந்துச்சு, அப்புறம் வேவலாம் போவோம். அந்த மாதிரி யமதர்மராஜா
வறுத்தெடுப்பார். ஓகேவா? அப்பாடா நான் அப்போ இனிஷியேஷனுக்கு நான் தப்பிச்சேன். தப்பிக்காத எப்படி தெரியுமா மாதிரி கடலை இருக்குல்ல, எது வேர்க்கடலை இருக்குல்ல, கச்சன் தானா நட்ஸ் இருக்க, அது வந்து போட்டு வறுக்கிற மாதிரி. எப்படி எடுத்தாலும் தீட்சை எடுத்து தப்பு பண்ணாலும் தோசைக்கல்ல வாட்டி எடுப்பாங்க. தீட்சை எடுக்காமல் தப்பிச்சுன்னு நினச்சாலும் வறுத்து எடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் அட்டி தான். அப்போ வந்து என்னென்னா நம்ம கிருஷ்ண பக்திக்குள்ளே நம்ம வந்து எடுத்து ஆகணும், கிருஷ்ண பக்திக்குள்ளே வந்து ஆகணும். நம்ம அந்த கட்டாயத்தில் இருக்கோம். நம்ம கம்பல்சரி கிருஷ்ண பக்தி அக்செப்ட் பண்ணணும். நம்ம கிருஷ்ண பக்தி அக்செப்ட் பண்ணி அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். நான் விட்டுட்டு போகிறேன் அப்படி பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் விட்டுட்டு எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத ஒரு இடம் சொல்லுங்கள். நம்ம வேலை செய்கிற இடத்துல, கம்பெனி இடத்துல, நம்ம தொழில் செய்கிற இடத்துல வந்து ஒரு ஹம்பிளான ஒரு நடிப்பு நடிக்க முடியல. நான் தான் உலகத்தில் நான் தான் பணிவானவன். பாஸ் நீங்கள் என்ன வேணும் அட்டிங்க, பாஸ் நீங்கள் எவ்வளோ வேணும் அட்டிங்க, நாங்கள் வாங்குவோம். அந்த மாதிரி பணிவு ஏன் பக்தியில் வரமாட்டுது? ஏன்னா அங்கே காசு கிடைக்குது, மணியே அடிச்சிச்சு, அங்கே காசு கிடைக்குது, காசு கிடைக்கல. அது சின்சியரிட்டி இருக்கணும். எங்கே போனால் நான் இல்லை ப்ரோ நான் வந்து அந்த டெம்பிள் போகிறேன், இல்லை நீங்கள் மாயாபுரம் பிருந்தாவனத்தில் போய் உட்காந்தாலும் அங்கேயும் பஞ்சாயத்து இருக்குது, அங்கேயும் பிரச்சனை இருக்குது, அங்கேயும் உங்களை குத்துவாங்க. சாதாரண குத்து இல்லை, வலி அட்டிக்கு உடம்பு வலியே தெரியாது, உள்ளுக்குள்ளே எல்லாமே ஊமை குத்து, எல்லாம் உள்ளே அட்டி, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. ஹரே கிருஷ்ணா புரியுதா? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. எங்கே பிரச்சனை இல்லாத ஒரு இடம் கட்டுங்க. பகவான் சொல்லி துக்காலே சொல்லிட்டு போயிட்டார் அவரே. பிரச்சனை ஒரு இடம் கட்டுங்க. காட்ட முடியுமா சாந்தி மதஜி? எங்காச்சும் இருக்கா? எறும்பு போத அதுங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. என்னோடைய ஸ்வீட் எடுத்து போயிட்டான் பாரு, அவன் எடுத்து போயிட்டானே. அதுங்களுக்கு நம்ம பார்க்க எறும்புகள் ஒற்றுமையாக இருக்கும், யூனிட்டி இருக்குது. யூனிட்டி தான். நீ வந்து பாரு, யார் சொல்லும் எங்களுக்குள்ள இருக்க பஞ்சத்தை நீ வந்து பாருன்னு. நீ அங்கே இருந்து உட்காந்து நீ பேசுகிற, இங்கே வந்து பாருன்னு சொல்லும். எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வெரி சின்சியராக நம்ம வந்து சாண்ட் பண்ணணும். அபராதம் இல்லாமல் நாம் பாஷத்தில் அட்லீஸ்ட் நாம் பாஷத்துக்குள்ளே வந்துடணும். நம்ம கேஸ் வந்து வெரி இது. அப்போ வந்து நாம் பாஷத்தில் வந்துட்டா அபராதம், அதாவது வந்து திருப்பி குற்றங்கள் பண்ணுறதுக்கு மனசு வராது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சித்தானா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திங்கிங் மைண்ட் எல்லாம் பியூரிஃபை ஆகும். நாம் பாஷை வந்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து கண்டினியூ சாண்ட் பண்ண நீங்கள் சொல்லி நாம சுத்தநாமத்துக்கு வந்துடலாம். சுத்தநாமத்தில் வந்துட்டிங்கன்னா இட்ஸ் பியோர் சாண்டிங். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அபராதம் பண்ண மாட்டீங்க. அப்போ வைஷ்ணவர்கள் வந்து 3 கேட்டகரி பிரிக்கிறாங்க. வைஷ்ணவதாரா அண்ட் வைஷ்ணவதமா 3 கேட்டகரி பிரியுது. கிருஷ்ணதாரா, கிருஷ்ணதமா. ஓகே மாதிரி இப்போ வைஷ்ணவதாரா அண்ட் வைஷ்ணவதமா. வைஷ்ணவானா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, வைஷ்ணவதாரானா செகண்ட் குவாலிட்டி, வைஷ்ணவதமானா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் குவாலிட்டி. அதாவது வந்து டாப் மோஸ்ட் குவாலிட்டி அதான். ஓகேவா? இதில் வைஷ்ணவானா என்னதுன்னா, இப்போ நம்ம எல்லாம் சாண்டிங் பண்ணுறோம், நம்மளுக்கு அறியாமல் நம்ம நிறைய கண்டினியூஸாக சாண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், ரொம்ப நாள் பண்ணிகிட்டே இருக்கோம், சின்சியராக பண்ணணும். எப்படாச்சும் நாம அபராதுக்குள்ளே பண்ணாமல் சுத்தராமது வரணும்னு நம்ம வரணும்னு நினைக்கிறோம் வச்சுங்களேன். சொல்லுங்கள் அம்புஜ மதே. வைஷ்ணவதாரா அண்ட் வைஷ்ணவதமா. ஓகே, வைஷ்ணவா 1, ரெண்டாவது வைஷ்ணவா தரா 2, அப்புறம் வைஷ்ணவதமா 3. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சின்சியராக பண்ணணும், ப்ரே பண்ணணும். உண்மையிலே நான் வந்து கிருஷ்ண பக்தி எப்படாச்சும் நான் வந்து இந்த லைஃப்பை வந்து ஒழுங்காக பயன்படுத்தி வந்தோன்னு சாண்டிங் பண்ணிட்டே இருக்கேன்னா, சம்டைம்ஸ் இந்த 10 நாம அபராதம் இல்லாமல் அங்கே அந்த டைமில் வந்து ஒரு நாமம் வெளியே வரும். இது சுத்த நாமம். நம்ம ரெகுலராக சாண்ட் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, அது வேறு. சுத்த நாமத்தோட டேஸ்ட்டு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலை. சுத்த நாமக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோ நம்மளை ஃபுர்த்தி இருப்பார் அவர். அட்லீஸ்ட் சுத்த நாமத்தோட அந்த காற்று நமக்கு வரும். இட்ஸ் வெரி ப்ளஷர். அது வெரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அந்த டைம். அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு வாட்டி வந்து அந்த சுத்த நாம சாண்ட் பண்ணாங்கன்னா இஸ் கால் வைஷ்ணவா. ஒரு வாட்டி சாண்ட் பண்ணால் வைஷ்ணவான்னு அர்த்தம். ஓகே மதஜி. தென் அதை வந்து கண்டினியூஸாக நாம சுத்தநாம ஜெபம் பண்ணுறாங்களே அவங்க வைஷ்ணவதாரா. கண்டினியூஸாக அப்படியே அதை எஃபர்ட்லெஸ்ஸாக, அதாவது ஈஸியாக சாண்ட் வச்சோன்னா ஜெய் ஸ்ரீ சைத்தன்யா பிரபு நித்யானந்த சத்வைத கதாதார சிவாசை கௌர பக்தி வருந்தா ஹரே கிருஷ்ணா சொன்னோடனே சுத்தநாமம் அப்படியே வருது வச்சுங்களேன், பகவான் நாமம் வருதுன்னா அவங்க வைஷ்ணவதாரா. தென் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராதாராணி வந்து என்ன சக்தி?
ராதாராணி அலாதீன சக்தி, அவங்க இன்பத்தின் சக்தி, அலாதீன சக்தி. அந்த ராதாராணி அலாதீன சக்தி யாருக்கு இருதயத்தில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து உள்ளுக்குள்ளே ஒக்குபைட் பண்ணிட்டாங்களோ, உள்ளே ஃபுல்லாக உட்காந்துட்டாங்களோ, ராதாராணியோட சக்தி எப்போ உள்ளுக்குள்ளே உட்காந்துருச்சோ, அலாதீன சக்தி ஃபுல்லாக உட்காந்து அவங்க சேர் போட்டு உட்காந்துட்டாங்க. அவங்க நாம ஜெபம் பண்ணாலும் சரி, அவங்கள பார்த்தாலும் சரி, ஒருத்தன் பக்தனாக மாறிடுவான். அவங்க இஸ் அ டாப் மோஸ்ட் பக்தா, வைஷ்ணவ. அவங்க தான் வைஷ்ணவ தமா. அவங்க வைஷ்ணவ தமா. அவங்ககிட்ட நீங்கள் ஆர்கியூமெண்ட் போகும்போது அவங்க பேசினாலே நீங்கள் மைண்ட்லாம் மாறிடும் உங்களுக்கு. இப்போ புரோபாத் கிட்ட பாருங்கள், எவ்வளோ பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. எல்லாத்தையும் காலி பண்ண முடியுமா? அவர் எல்லாத்தையும் காலி பண்ணுறாரு. சேச்சி ஃபாதர்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் எல்லாரையும் வாய் அடைச்சிட்டாரு. பிகாஸ் என்ன, அவர் இருதயத்தில் அலாதீன சக்தி இருக்கிறாங்க. அலாதீன சக்தி யார் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறாங்களோ இஸ் கால் வைஷ்ணவ தமா. இட்ஸ் அ டாப் மோஸ்ட் வைஷ்ணவா. புரியுதா பிரபு? அப்போ இந்த மாதிரியான வைஷ்ணவர்களுக்கு நம்ம வந்து சேவை செய்ய வேண்டும். ஓகே, இந்த மாதிரி வைஷ்ணவர்களுக்கு நம்ம சேவை செய்ய வேண்டும். வெறும் அது என்ன சொல்லியிருக்காங்க, வெறும் வந்து காவி சட்டம் போட்டு மட்டும்தான் இதில் இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. காவி சட்டை போட்டவங்களும் இருக்கலாம், வேறு எந்த ஆசிரமத்தில் உள்ளவங்களும் இருக்காங்க, யாரை வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து டெம்பிள் வந்து எப்படி கூட்டிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களாம் எங்கே சாண்ட் பண்ண போகிறாங்க, அவங்களாம் எங்கே வந்து சாண்டிங் வந்து சுத்தநாமத்துக்கு போகுது அப்படின்னு நினைக்கிறது. யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். சாண்டிங் சுத்தநாமம் அது வந்து பண்ணணும், அதுதான் விஷயம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்னியாசி, ஒரு பிரம்மச்சாரி மட்டும் தான் கிடையாது, யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, சரி இந்த விட்டுருவோம். தென் டைம் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ரூப கோஸ்வாமி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இஸ் 6 கோஸ்வாமியில் முக்கியமான கோஸ்வாமி. 6 கோஸ்வாமி பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது ஒன்று சொல்லுங்கள். கேசவகந்தம் ஒன்று சொல்லுங்கள். ரூப கோஸ்வாமி நான் சொல்லிட்டேன். சனாதன கோஸ்வாமி. தென் கல்யாணம் மதஜி, சனக்குமார் இல்லை மதஜி, அது குமார் வேலை. அதாவது சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, தென் ஜீவ கோஸ்வாமி, தென் மதஜி கோபால பட்ட கோஸ்வாமி, அண்ட் 5வது நாட் ரகுநந்தன் மதஜி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, என்ன 6வது ரகுநாத் பட்ட கோஸ்வாமி. இந்த 6 கோஸ்வாமி இருக்கிறாங்க. 6 கோஸ்வாமி. எப்படி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்களோ இங்கே வந்து கோஸ்வாமிகள் இருக்கிறாங்க. அவங்க அதில் ரூப கோஸ்வாமி இஸ் வெரி வெரி, அவரும் நல்ல, அவர் டாப் மோஸ்ட்லாம் ரூப கோஸ்வாமி. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் பிருந்தாவனத்தில் உட்காந்துட்டு அவர் வந்து சாண்ட் பண்ணிக்கிட்டு அவர் வந்து பகவானோட லீலைகள் நினைக்கிறார், மைண்டில் நினைக்கிறார். பகவான் லீலைகள் வந்து மைண்டில் நினச்சிட்டு இருக்கும் போது ராதாகிருஷ்ணன் வளர்றாங்க. அந்த ஃபுல் லீலைகள் அப்படியே அவர் முழுகி போயிட்டார். அப்போ அதில் வந்து கிருஷ்ணரும் ராதாராணி செய்யறதுல நிறைய காமெடி, நிறைய வந்து ஆனந்தமாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, சாண்ட் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துட்டே சாண்ட் பண்ணிட்டே அவர் சிரிக்கிறாரு. அவர் ஆஹான்னு சிரிக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கிராஸ் பண்ணுறாரு. இஸ் ஹேண்டிகேப். அவர் வந்து ஓகேயூ. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்து சரியாக வழங்காது. அப்போ வந்து அவர் வந்து நொண்டி போகும்போது ரூப கோஸ்வாமி அவர் வந்து அந்த லீலைக்குள்ள இஸ் வெரி டாப் மோஸ்ட். அவர் என்ன பண்ணுறாருன்னா பகவான் லீலையை நினச்சி அவர் வந்து திங்கிங் பண்ணி அங்கே சிரிக்கிறாரு. ஆனால் இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, ஐயோ ரூப கோஸ்வாமி எவ்வளோ பெரிய தூய்மை பக்தர், அவர் என்னை பார்த்து இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினச்சாரு. அவர் வீடு ஏறி என்னையா அப்படி பண்ணேன்னு அவர் கற்று கூட இல்லை. அவர் ஜஸ்ட் சும்மா அப்செட் ஆகிட்டார். அப்புறம் அவர் போடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த லீலையே காணா போச்சு. அவர் மைண்ட்லேருந்து எல்லாம் காணா போச்சு. அவர் மைண்ட்லேருந்து ஃபுல்லாக எல்லாம் லீலையும் காணா போச்சு. அப்போ அவர் வந்து பார்க்குறது என்ன பண்ணுறது, சனாதன கோஸ்வாமி வந்து சொல்கிறாரு, சனாதன கோஸ்வாமி நான் வந்து இந்த மாதிரி வந்து லீலை நினச்சி என்னாச்சு, யாருக்கு அபராதம் நினச்சி தெரியலன்னு. அவர் வந்து இத்தனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சனாதன கோஸ்வாமி சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நீ வந்து அபராதம் யாருக்கு பண்ணிருக்க மாட்ட, மேபி வந்து என்னது என்ன சொல்கிறது, இப்படி சொல்கிறது என்னது அன்னோயிங்லி தெரியாமல் வந்து நடந்துக்கலாம். அப்போ என்ன பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு பிரசாதம், ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணுவோம், ஒரு லஞ்ச் பிரசாதம் ஏற்பாடு பண்ணுவோம், எல்லாரும் கூப்பிடு. அப்போ யார் வந்து வரலையோ, யார் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக அவங்க வரமாட்டாங்க, அப்போ அவங்க தான் நீ பண்ணியிருக்கணும். அதே போல் எல்லாரும் கூப்பிடுவார். அந்த ஹேண்டிகேப் வந்து அவர் வந்து வரமாட்டார், தங்கி இருப்பார். அப்போ ரூப கோஸ்வாமியோட அவர் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தான், சாதாரண பக்தர் தான். ரூப கோஸ்வாமி ரொம்ப டாப் மோஸ்ட். ஆனால் என்ன பண்ணுவார், சாட்சா ஒரு காலில் விழுந்துடுவார். ரூப கோஸ்வாமி சாட்சா காலில் விழுந்து அனுப்பி கேட்பார். தென் அந்த அபராதம் வந்து காணா போயிடும். அது நாட் அபராதம், அவர் வந்து அன்னவயங்களி அவர் அங்கே செஞ்சது. பட் பாருங்கள், அதான் வைஷ்ணவருக்கு நம்ம வந்து குற்றம் பண்ணும்போது ரூப கோஸ்வாமிக்கே வந்து அந்த விஷயம் காணா போச்சு. நம்மளுக்கெல்லாம் எப்படி
வேரோட இந்த யானை உள்ளே பூந்துட்டா எல்லாத்தையும் பிச்சு போட்டுருமே, அந்த மாதிரி வேரோட காணாமல் போயிடும். எல்லாம் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பக்தி எல்லாம் பிச்சுட்டு போயிடும். வேரோட காணாமல் போச்சுன்னா என்ன அர்த்தம்? எப்படி அது சிம்டம் எப்படி தெரியும்? எப்படி தெரியும் சசிமா சொல்லுங்கள்? யூ த கரெக்ட் பர்சன். சொல்லுங்கள் மதி, கரெக்டாக சொல்லுங்கள். யார் அந்த பக்தி அறவே போச்சுன்னா நம்மளுக்கு எப்படி சொல்லுங்கள் மதி? பக்தி அறவே ஃபுல்லாக காண போகுதுன்னா, பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக காண போகுதுன்னா, அது நம்ம சிம்டம் நம்மளுக்கு வெளியில் எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து எப்சன் ஆகும், ஃபர்ஸ்ட் இங்கே எப்சன் ஆகும். ஓகேவா? இந்த எப்சனை எப்படி இவங்ககிட்ட சொல்லலாம்? நான் சொல்கிறது இந்த கிளாஸ் மட்டும் இல்லை, நார்மலாக ஜெனரலாக சொல்கிறேன். கிளாஸுக்கு வந்து எப்சன் ஆகும். இந்த எப்சனை வந்து என்னது என்ன சொல்கிறது, இந்த 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 எப்சனை இந்த 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 லீவ் எடுக்கிறத அது வந்து கரெக்டாக சொல்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடுவோம் பார்த்தீங்களா? அலைஞ்சி பொழிஞ்சி அலைஞ்சி கிழிஞ்சி ஒரு காரணத்தை தேடுவோம். அந்த காரணம் வந்து அது சப்ப காரணமாக இருக்கணும், ஒன்றுமே குவாலிஃபிகேஷன் இல்லாத காரணங்களாம். அந்த காரணத்தை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு அதை கரங்க மாதிரி தரையில் வச்சுக்கிட்டு அந்த காரணத்தை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கிளாஸுக்கு நம்ம வர மாட்டோம். ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன ஆகுது? அசோசியேஷன் கட்டுனா ரிலேஷன்ஷிப்பு சொல்லி கட் ஆகும். ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இல்லைன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு, 2 பேர் பேசணும். நாளைக்கு ஃபோனில் பேசணும். ஃபோனில் பேசாமல் 2 வருஷம் ஃபோனில் பேசணும் வச்சுங்க, என்ன ஆகும்? ஈவன் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் 2 பேர் பேசணும், என்ன ஆகும்? அந்த ரிலேஷன்ஷிப் காண போயிடும். உண்மையிலே போயிருப்போம். அசோசியேஷன் கட்டுனா ரிலேஷன்ஷிப்பு உறவும் கட் ஆயிரும், சொல்லி கட் ஆயிரும். கட் ஆச்சு என்ன நினைப்போம்? நம்ம என்னமோ அறிவாளி தினமாக நம்ம சாதிச்சிட்டோம். கிருஷ்ணன் பக்தி நான் வந்து பாரு எப்படி பார்த்தியா, அப்படி அழகாக எஸ்கேப் ஆகணும் பார்த்தியான்னு. தென் நம்ம என்னமா என்ன ஆயிரும்? மாயா நம்மளை ஃபுல்லாக போட்டு என்ன பண்ண முடியே? வறுத்தெடுக்கும். மாயா வறுத்தெடுக்கும். இப்படின்னா வந்து தோசை நான் டிவோட்டிக்கு நம்மளுக்கு வறுத்தெடுக்கும். வறுத்தெடுக்குன்னா எப்படி? நல்லா இருக்கும், எல்லா விஷயமும் நல்லா ஸ்மூத்தாக நடந்துருந்துருக்கும். அங்கே ஒரு ஆஃபு, இங்கே ஒரு ஆஃபு, நம்ம யோசிக்க முடியாது. இப்படி அடி விழுவோம், இப்படி அடி விழுவோம், என்னடா நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி மாயா வந்து நம்மளை வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கும். மாயா பயங்கரமாக நம்ம அட்டாக் பண்ணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் இருக்கிறதுக்கு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாண்டிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, ஓகே. இது தவிர்த்து வைஷ்ணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 26 குவாலிட்டிஸ் இருக்குது, 26 குவாலிட்டிஸ் இருக்குது. 26 குவாலிட்டிஸும் ஒரு வைஷ்ணவர்கள் இருக்குது, லட்சணங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பாகவதத்தில் 5வது காண்டத்தில் 18வது சாப்டரில் 12வது ஸ்லோகத்தில் பொருள் இல்லை பொறுப்பாக சொல்லிக்காரு. நம்பர் 1, அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து கைண்டாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. நம்பர் 2, அதாவது அன்பாக இருப்பாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி அந்த அன்பு இல்லை, என்ன இல்லை உண்மையிலே மகிழ்ச்சி சொல்லுவா. ஏன்னா அன்புனா இப்போ வந்து இப்போ என்னென்னா அன்புனா ஹக் பண்ணுறது ஆயிடுச்சு. இப்போ ஹக் பண்ணுறதுலாம் நார்மல் ப்ரூவ்னு, அது வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஒரு நார்மல். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அப்நார்மல். அது ஓகே, இப்போ கல்ச்சர் மாறி இருக்கா. என்ன இருந்தாலும் வந்து நம்ம வந்து அது வந்து எல்லா இடத்துலையும் விட முடியாது. ஓகேவா? கைண்ட்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அன்பாக வந்து நடந்து கொள்பவர். ஓகேவா? எல்லாருக்கிட்டையும் வந்து எடுத்தறிஞ்சு பேசாதவர் கூட எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் கிட்டே நல்லா அழகாக பேசுகிறவங்க. 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான எதிரியும் சம்பாதிக்காதவர். அவருக்கு யாரும் எதிரி இருக்க மாட்டாங்க, எனிமியே இருக்காது, நோ எனிமி. ஓகே. 3வது வந்து பார்த்திங்கன்னா ட்ரூத்ஃபுல், எப்போவுமே வந்து உண்மையை பேசக்கூடியவர். என்ன உண்மை முடியாது போட்டு ஆளை கூட்டம் வேறு மாதிரி இருந்துச்சு, இங்கே வேறு மாதிரி இருந்துச்சு, நீ கதையை கொஞ்சம் மாற்றிடுவோம், இல்லை அப்படி என்றைக்கு உண்மையை பேசக்கூடியவன் தான் இஸ் வைஷ்ணவா. நம்பர் எத்தனை இப்போ? நம்பர் 4, ஈக்குவல் டு எவ்ரி ஒன், எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக பார்க்குறவர். நீ வெள்ளையாக இருக்க என்கிட்ட வந்து உட்காரு, நீ கருப்பாக இருக்க பீப்பினா உட்காரு, உனக்கு காசு இருக்கு முன்னுக்கு வந்து உட்காரு, நீ காசு இல்லையா அங்கே போய் உட்காருப்போ, நீ கேள்வி கேட்காது, காசு கொடுத்து டொனேஷன் கொடுத்து கல்வி கேளு, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஈக்குவல் டு எவ்ரி ஒன். ஓகேவா? எனக்கு நீங்கள் டொனேஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாலும் அவர் இஸ் ஈக்குவல் டு எவ்ரி ஒன். 5வது பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனி ஃபால்ட், அவர்கிட்டேருந்து எந்த குற்றங்களையும் அவர் வந்து நீங்கள் காண முடியாது. ஓகேவா? எந்த குற்றம் காண முடியாது. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான குற்றங்களையும் வந்து எப்பவுமே வந்து குற்றங்களை பார்க்குறதே அவர் வேலை கிடையாது. ஓகே. அண்ட் 6வது வந்து பார்த்தீங்கன்னா மெக்னானிமஸ், பெருந்தன்மை உடையவர். எல்லாத்தையும் வந்து அவருக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு இல்லை. புறபாத பாருங்க, கையில் வாட்ச் போட்டிருப்பாங்க, கோல்டு வாட்ச் போட்டிருப்பாங்க, ரோலெக்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்காக கையில் பார்த்தீங்கன்னா மோதிரம் போட்டிருப்பாரு, பார்த்துருக்கீங்களா? புறபா கையில் பார்த்தீங்கன்னா மோதிரம் போட்டிருப்பாரு, ரோலெக்ஸ் வாட்ச்லாம் போட்டிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்? பக்தர்கள் கொடுக்கறத எடுத்துக்குவார்.
சில பணக்காரங்க கொடுப்பாங்க, ரோலக்ஸ் வாட்செல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் எடுத்துக்குவார். வேணாம் அவன் சன்னியாசி எல்லாம் வேணாம், கொடுப்பா நீ எடுத்துக்குவார். எடுத்துகிட்டு அவர் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அது வேலை கொடுத்துருவார் அவர். இஸ் அ பெருந்தன்மை மெக்னானிமஸ். என்ன வந்து பார்த்திங்கன்னா எப்போ 7வது வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக இருப்பாங்க, எப்பவுமே மென்மையாக இருப்பாங்க. எப்பவுமே வந்து பார்த்து ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, கசாராக பேசுறது கிடையாது, மென்மையாக பேசுறது. சாஃப்ட்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற சாஃப்ட் அந்த சாஃப்ட் இல்லை, சாஃப்டாக மென்மையாக பேசுவோம், மைல்டாக. ஓகேவா. 8வது வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் க்ளீன், சௌச்சம், க்ளீனாக இருப்பாங்க. ஓகேவா. 9வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னது வித்தவுட் பொசிஷன், வித்தவுட் பொசிஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எப்படி சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு எந்த வகையான சொத்துக்கள், எந்த வகையான ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வச்சுக்க மாட்டாங்க. ஓகேவா. ஒன்று வந்து அப்படி இருந்தாலும் அது எல்லாமே வந்து பகவானோட சேவைக்கும் எல்லாம் கரெக்டான அவங்க ஃபேமிலிக்கும் அந்தமாரி வந்து கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எந்த வகை அவங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. வெரி சிம்பிள். எஸ். ஓகேவா. இப்போ எத்தனாவது வந்துச்சு? 10வது. எல்லாரோட நன்மைக்காக உழைப்பாங்க. ஒர்க் ஃபார் பெனிஃபிட், அந்த எவ்ரி ஒன் பெனிஃபிட். அவங்க எல்லாருக்காகவும் உழைப்பாங்க. ஓகேவா. அவங்களுக்காக இது பண்ணுவாங்க. அப்புறம் 11 வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வெரி பீஸ்ஃபுல், எப்பவுமே வந்து பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே. இப்போ புறவாத ஃபோட்டோ பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு டெம்பிள் 100 ப்ராப்ளமு. ஓகேவா. ஒரு டெம்பிள் 100 ப்ராப்ளமு. அவருக்கு 100 டெம்பிள் அப்புறம் 100 × 100 போடுங்க, 100 × 100னா 1000 கணக்கில் அவருக்கு ப்ராப்ளமு. கோயில் கட்டும் போது எவ்வளோ பிரச்சனை வரும். அந்த சூறா வாங்கணும், இந்த பெர்மிஷன் வாங்கணும், அங்கே கல் சொல்லியிருப்பீங்க, மண் சொல்லியிருப்பீங்க, அவன் ஒழுங்காக எடுத்து வர மாட்டான். அப்படி வீடு கட்டிட்டாலும் அங்கே உள்ள டெம்பிளில் பல பஞ்சாயத்து இருக்கும். ஒரு டெம்பிளில் ப்ரோக்ராம் அது, ஒரு டெம்பிள் ப்ராப்ளமு. அப்போ எவ்வளோ டெம்பிள் ப்ரோக்ராமு, அது பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து இருக்கா. நீங்கள் எல்லா ப்ரோபா ஃபோட்டோ பாருங்கள் பின்னாடி, அது எப்பவுமே அப்படி தான் இருப்பார். ஐயோ தலை போட்டு வண்டி பிச்சுக்கிட்டு எப்போ கத்துற அப்படி அது எந்தாச்சும் போட்டு பார்க்கணுமா? கிடையாது. அவ்வளோதான் முடியும். எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த இதில் இருப்பாங்க, பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா 12 வந்து ஃபுல்லி சரண்டர் டு கிருஷ்ணா, எப்பவுமே பகவான்கிட்ட ஃபுல் சரண்டர் அடைஞ்சிருப்பாங்க. 13 வந்து பார்த்தீங்கன்னா நோ எனி மெட்டீரியல் டிசையர், பௌதிகமான ஆசைகள் எதுவுமே துளி கூட இருக்காது. இவ்வளோ நல்ல காசு வந்துச்சு, நல்லா வந்துருச்சு, நம்ம வந்து இது கொஞ்சம் வாங்கிக்கலாம், அது கிடையாது. 14 வந்து பார்த்தீங்கன்னா வெரி மிக், சாந்தமானவர்கள். எப்பவுமே வந்து சாந்தமாக எந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இஸ் வெரி சாந்தமாக இருப்பாங்க. ஓகேவா. தென் வந்து பார்த்தீங்கன்னா 15 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி, எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ ஸ்டடி. அவங்க துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்துச்சுன்னா ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப போட்டு ஆட மாட்டாங்க, துன்பம் எப்பவுமே ஸ்டடி. ஓகே. 16 வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சென்சஸ், அவங்க புலன்களை எப்பவுமே கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஓகேவா. இப்போ ரீசனாக தெரியுமா ஒரு கேஸு, யார் வந்து நிறையா வீடியோ, இப்போ இந்தியாவில் ஒரு கேஸ் தெரியுமா, ஒரு சுவாமிஜி, தெரியாதா? இங்கே சவுத்தில் இல்லை, நார்த்தில் வந்து அவங்க ஒரு சொசைட்டியாக சுவாமிஜி நிற்கிறேன், ஒரு சுவாமிஜியும் ஒரு சுவாமிஜி மாதாஜி, அவங்களும் காவி தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா மாதாஜி? ராதிகா பார்த்தீங்க வேறு பார்க்கலையா? அதாவது அவர் வந்து நார்த் இந்தியா ஒரு சுவாமிஜி, அப்போ சுவாமிஜியோட அசிஸ்டன்ட் நினைக்கிறேன், அவங்களும் சுவாமிஜி தான், அவங்களும் காவி தான் போட்டிருக்காங்க. சிறு வயசுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஒரு 40+ ஒரு 50+க்குள்ளே இருக்கலாம், அந்த கேட்டகரி தான். 40 50 வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ஃபாலோவர்ஸு. எஸ் வந்தது. அந்த வீடியோ நான் ஷேர் பண்ண மாட்டேன், நீங்களாக பார்ப்பீங்க. அப்போ சிசிடிவி எங்கே வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஆம்பளை சுவாமிஜியும் பெண் சுவாமிஜி மாதாஜியும் அவங்களுக்குள்ளே வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து வீடியோ கேப்சர் பண்ணிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சர்வன் இருக்காங்க, அவங்க பழக்கமாச்சு போல். இவங்க 2 பேரும் வந்து மாதிரியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பழகிச்சு, அவங்க ரிலாக்ஸாக தான் இருக்கிறாங்க. பட் இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிது, என்ன நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். அப்போ அவங்க வீடியோ வந்து இப்போ லீக் ஆகிடுச்சு. இப்போ தெரியல அவங்க சோமாச்சு வந்து ஃபாலோவர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க தெரில. இல்லை அப்படி சொல்ல முடியாது. இது ரொம்ப வயல் என்ன பார்க்க சொல்கிறீங்க. மேபி வந்து நாளைக்கு வரும், கண்டிப்பாக வரும். அப்போ இது எதுக்கு சொன்ன, எத்தனை சொன்ன இப்போ 16? கண்ட்ரோல் சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுனா இப்படி தான் டூப்ளிகேட் சாமி நிறைய போய் நம்ம இப்போ ஏமாறுவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் கூட
ஒரு மாதாஜி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஐம் அம்பாலோட ரிப்ரசன்டேட்டிவ்னு. அது தெரியுமா தெரியாதா? என்ன மாதாஜி தெரியும் சொல்றீங்க? அவங்க அம்பாலோட நான் தான் அம்பாலோட கிரீடெல்லாம் போட்டிருந்தாங்க. கடிச்சா பார்த்தா அந்த அம்பால் வந்து இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கலன்னு சொல்கிறது என்கிட்ட தப்பிக்கிறதுக்கா என்னது இது? அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. முதல் சிங்கிளாக இருந்தாங்க, திருப்பி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது இது இஸ் ஆல் டூப்ளிசிட்டி டூப்ளிகேட். ஓகே, சென்சஸ் கண்ட்ரோல் இல்லை. 17 வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன் மோர் த ரிக்வயர்மெண்ட். அவங்க வந்து தன்னுடைய தேவைக்கு அப்பாற்பட்டு சாப்பிட மாட்டாங்க. ஓகே, தேவைக்கு அப்பாற்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அண்ட் 18 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயாவோட ஆதிக்கம், மாயா வந்து அட்டாக் பண்ணாது. ஓகே, தென் 19 வந்து 19 பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒன். அவங்க எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? நீ எனக்கு கிட்ட பேசலை, நான் அவங்க பேச மாதிரி இல்லை, அவங்க எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாட் டிசைர் எனி ரெஸ்பெக்ட். ஓகே, அவங்க வந்து எந்த வகையான ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? தென் வந்து 21 வந்து பார்த்தீங்கன்னா வெரி கிரேவ். அவங்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து கடுமையாக சில விஷயங்களை சொல்லுவாங்க. இது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது இப்படி இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சிரிச்சு இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க ப்ரோ? என்ன பண்ணுவாங்க? மிளகா அரைச்சிடுவாங்க. ஓகே, அடுத்து 12 வந்து பார்த்தீங்கன்னா மெர்சிஃபுல், கருணை வாய்ந்தவங்க. 23 வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃப்ரெண்ட்லி. ஓகே, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. 24 24 வந்து பார்த்தீங்கன்னா அது பொய்டிக், அதாவது கவித்துவம் பொய்டிக்காக இருப்பாங்க அவங்க. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. 25 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட், தத்துவ விசார சாஸ்திரங்கள் வெரி எக்ஸ்பர்ட். அண்ட் 26 வந்து பார்த்தீங்கன்னா வெரி சைலண்ட், தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் வாயிலிருந்து வெளியே வராது. இஸ் ஆல் வைஷ்ணவ குவாலிட்டி. அப்போ இதை வச்சு நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்மளுக்கு தெரியலையா, நம்ம அந்த பக்தி பார்க்கறதுல நல்லா இந்த விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டால் தான் நம்ம வந்து இது யாருன்னு அடையாளம் பண்ண முடியும். நம்மளுக்கு அடையாளம் காணணும்னா நீங்கள் இன்னும் நிறைய கேட்கணும்னு அர்த்தம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री भागवत राधे की, जय श्री जगन्नाथ सुभद्रा महाराज की, राधा गोपाल जी की, जय श्री प्रभुपाद महाराज की, गौर प्रेमानंदे, हरि हरि बोल. एनी क्वेश्चन?